தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பரங்கிமலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வேங்கை வாசல் ஊராட்சியில் 1,28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடப் பணிகள் முடிந்து ஓராண்டாகியும் திறக்கப்படாததால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் அப்துல் காதர் சமூக ஆர்வலர் தினகரனுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தாம்பரம் அருகே பரங்கிமலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வேங்கைவாசல் ஊராட்சியில் புதிதாக சுமார் 1,28 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆரம்பம் சுகாதார நிலைய கட்டிடப் பணிகள் முடிந்து சுமார் 6 மாதம் காலமாகியும் அது இன்றும் திறக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் கடுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக இந்த வேங்கைவாசல் கிராமத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரக்கூடிய இந்த நிலையில் தாம்பரத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் நீண்ட காலமாக மக்களின் கோரிக்கையாக இருந்து அரசு அந்த திட்டத்தை நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பணியானது தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பணிகள் முடிந்து 6 மாத காலங்கள் ஆகியும் கட்டிடங்கள் திறக்கப்பட்டதால் அந்த புதுமையான கட்டிடமே பாலடைந்து உள்ள ஒரு சூழ்நிலையை நாம் காண முடிகிறது. இது தொடர்பாக பல சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் புகார் அளித்தும் இதுவரை இது திறக்கப்படவில்லை. இது குறித்து நம்ம சமூக ஆர்வலர்களிடம் கேட்கலாம். சார், இந்த கட்டிட பணிகள் எப்போ தொடங்கப்பட்டது, எதனால் இதுவும் திறக்கப்படாமல் இருக்கு சார்? என்ன ரீசன் சொல்ல மாட்டாங்க சார். கேட்டதுக்கு விரைவில் திறக்கப்படும், இன்னும் எங்களுக்கு டேட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இது முடிச்சு ஒரு 6 மாசமா இருக்கு, இன்னும் அது பயன்பாட்டுக்கு வரல. இப்போ இந்த பகுதி மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு போகணும்னா ஒன்று அருகாமையில் இருக்க மேடாகம் போகணும், இல்லைன்னா அருகாமையில் இருக்க மாடம்பாகம் போகணும். இந்த பகுதி மக்களுக்கு உடனடியாக இதை திறந்து தீர்வு காணாங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது ஏழை மக்களுக்கு, குறிப்பாக ஏழை மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பல்நோக்கு கட்டிடம் ஒன்று திறந்த கட்டிடம் முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இது பயன்பாட்டிலே இல்லை. அது என்ன காரணம்னு தெரியல. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே இதை திறக்கிறதா இருந்தாங்க. என்ன விஷயம்னே சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையாக யாரும் தெரிவிக்க மாட்டாங்க. அதனால மக்களுடைய வரிப்பணத்தில் எதை அமைச்சாலும் அது உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரணுன்றது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. குறிப்பாக இந்த ஊராட்சியில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் திறக்கப்பட எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? இல்லை, அதுதான் நீங்க சாதாரணமாக ஒரு உடல்நிலை சரியில்லைனாலும் ஒன்று மேடாவுக்கும் அரசு ஆரம்ப நிலையத்துக்கு போகணும், இல்லைன்னா மாடமாக போகணும். இந்த பகுதி மக்கள் இங்கே, அதாவது சென்னை புறநகரில் வேங்கைவாசல் கிராமம் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதியில் ஒரு கட்டின விஷயம் நல்ல விஷயம், அது உடனடியாக திறந்து மக்களுடைய பயன்பாடு கொண்டு வரணுன்றது தான். 6 மாசமா பூட்டி இருக்கனால இப்போ நம்மளே உள்ள சேர்ந்து பார்க்க முடியுது. ஃபுல்லாகவே செடிகள் கொடிகள் உள்ளவே எல்லாம் பாலடைந்து இருக்கு. இதை மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது இல்லை? கண்டிப்பாக வீணாகுது. அதுதான் நான் சொல்கிறேன். மக்களுடைய வரிப்பணத்தில் எந்த திட்டம் அமைச்சாலும் உடனடியாக மக்களுடைய பயன்பாடு கொண்டு வாங்க. சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட பேசுங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி உடனடியாக மக்களுடைய பயன்பாடு கொண்டு வரது தான் நல்ல விஷயம். குறிப்பாக நாம் தற்போது இந்த நிறுவனக்கூடிய இந்த பின்பகுதி தான் 28 லட்சம் சமூக நோக்கு திட்டம். அதே போல புதியதாக சமுதாய நல கூடமும் கட்டப்பட்டு அதுவும் திறக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக பரங்கிமலை ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாகவே இந்த பணிகள் தொடங்கியிருப்பதாகவும், கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு விடாமல் இருப்பதனால அந்த கட்டிடங்களை பயன்படுத்த முடியாதலும், அந்த புதுசாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணமும் வீண் விரயம் ஆவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த வேங்கைவாசல் ஊராட்சி ஒன்றியத்தில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். பல்வேறு நிறுவனங்கள், கல்லூரிகள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிற இந்த நிலையில் ஒரு ஆரம்ப சுகாதார இதுவரை இல்லை. எனவே இந்த மக்கள் வேறு கிராமங்களுக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே விரைவாக இந்த ஆரம்ப சுகாதாரத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை வருகின்றனர். இது தொடர்பாக நாம் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு போறோம். முதல்வர் தேதிக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கிறார். ஆனால் ஏற்கனவே கடந்த 1 மாதத்துக்கு முன்னதாக தமிழகம் முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அப்போது கூட இது கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த பணிகள் முடிந்தடைந்தும் இந்த கட்டிடத்தை ஏன் திறக்காமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்துகிறார்கள் என்பது அவர்கள் சரியான விளக்கம் அளிக்கவில்லை. தமிழ் செய்திகளுக்காக வேங்கைவாசலில் இருந்து அப்துல் காதர்.